Hi dear brothers, happy morning. Wednesday இன்னைக்கு 29ஆம் தேதி கேரளா லாட்ரி தனலக்ஷ்மி ட்ரா நம்பர் 50. 29ஆம் தேதி கேரளா லாட்ரி தனலக்ஷ்மி ட்ரா நம்பர் 50 ட்ரா நம்பர். 0வை 5ன்னு பவர் பண்ணி 55 எப்படிங்க? ட்ரா நம்பர் வந்து 50, 0 இருக்குல்ல, 0வை பவர் பண்ணி 55 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா 50ல் ஒன்று குறைச்சி 49. ஏன்னா நேற்று வந்து ரிசல்ட்டு 51, இன்றைக்கி வந்து 49, சென்ட்ரலில் 50 இருக்குது. ஓகே, அதனால் சான்சஸ் இருக்குது. ஆல் போர்டில் 2, 4, 7, 9 கொடுத்துருக்கேன். 4, 9 இருக்குது பாருங்கள், 49. 50ன்றதை 49 இல்லை 94 அப்படின்னு வைக்க சான்ஸ் இருக்குது. அதோட 2, 7 அந்த நம்பரும் கொடுத்துருக்கேன். 2 பவர் பண்ணோம்னா 7, 4 பவர் பண்ணோம்னா 9. ஏபிஏசிபிசியில் 24, 42, 72, 27, 94, 49, 68, 86. நேற்று ரிசல்ட்டு 851. ஏபியில் 85 இருக்குது. 85, 86 அடிக்க சான்ஸ் இருக்குது. 68, 86, 64, 46, 59, 95. நேற்று ரிசல்ட்டு 851 3 டிஜிட்டில். ஏபியில் 85 இருக்குது. 85ன்றதை 95 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. 59, 95. டபுள்ஸில் ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், 55. ஸோ டோட்டலாக 24, 72, 94, 68, 64, 59, டபுள்ஸில் 55. ஸோ இது கேரளா லாட்ரி 29ஆம் தேதிக்கு உண்டான தனலக்ஷ்மி ட்ரா நம்பர் 50 கஸ்ஸிங் நம்பர்ஸ். ஆல் போர்டில் 2, 4, 7, 9 ஏபிஎஸ்சிபிசியில் ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 4 டிஜிட்டில் 2 நம்பர் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரே நம்பர் தான், அந்த நம்பரை நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறதுனால மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது அப்படின்றதுனால அந்த நம்பரை அப்படியே திருப்பி வச்சுருக்கேன். உங்களுக்கே தெரியும், ஒரு நம்பரை நான் வந்துட்டு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ராங்காக வரக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை அப்படியே திருப்பி வைக்கிற பழக்கம் இருக்குது. ஒருவேளை திருப்பி அடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போது 9555 ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். 9555, 555. அந்த 9555ன்ற நம்பர் அப்படியே திருப்பி 555 கொடுத்துருக்கேன். 559, 95, 55 4 டிஜிட்டில். 3 டிஜிட்டில் 555. இந்த 4 டிஜிட் நம்பரை அப்படியே திருப்பி வச்சுருக்கேன். 55, 59. நேற்று ரிசல்ட்டு 851. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 851. ஏபியில் 85 இருக்குது. திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த 851ன்ற நம்பரை திருப்பி பார்த்தீங்கன்னா 158. பிசியில் 58ன்னு வந்து நிற்கும். அதில் ஒன்றை கூட்டி 59, 559, 555 அப்படின்னு அடிக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஸோ ஒய் ஐ எம் சேயிங் திஸ் பர்டிகுலர் நம்பர் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு கஸ்ஸிங்கில். அதனால் என்னுடைய கணிப்புப்படி வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்றதுனால ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். மேபி ஆர் மே நாட் பி, வரும், வராமலும் போகலாம். கணிப்பு மட்டும்தான். ஸோ வந்துச்சுன்னா ஹாப்பி. அதனால்
உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுது, நீங்கள் ஏற்கனவே கஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை உங்கள் உள்ளுணர்வுன்னு ஒன்று இருக்கும், இன்ஸ்டிங்க்ட், ஓகே இது சரின்னு படுது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஏன்னா அது முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ண ஒரு விஷயம். ரொம்ப கவனமாக இருக்கும், நிறைய லாஸ் ஆகக்கூடாது, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே மை டியர் பிரதர்ஸ், 955555 3 டிஜிட்டில் 5559 559 559 அவ்வளோதான். 3 டிஜிட்டில் 942 646 618. நேற்று பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 851. 81 நேற்று ரிசல்ட்லேயே இருக்குது. பி போர்டில் இருக்கிற 5 6ன்னு பண்ணிவிட்டு 618. இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா கொடுத்த ரிசல்ட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இல்லை ட்ரா நம்பரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. அதனால் நேற்று 851, பி போர்டில் இருக்கிற 5 6ன்னு பண்ணிவிட்டு 618 வாய்ப்புகள் இருக்குது. 742 மேலே 942 கொடுத்துருக்கேன், கீழே 742. ஏ போர்டில் சின்ன சேஞ்ச் 9 7ன்னு மாறி இருக்கு, அவ்வளோதான். 462 945 அவ்வளோதான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 நம்பர் கொடுத்துருக்கேன். 555 559 942 646 618 742 462 945. ஓகே டியர் பிரதர்ஸ், உங்களுக்கே தெரியும் என்னோடய ட்ரிக் நம்பர்ஸ். இந்த ட்ரிக் நம்பர் தான் நான் ஃபஸ்ட்டு எடுப்பேன் எப்பவுமே. இந்த ட்ரிக் நம்பர் எடுத்ததுக்கப்புறம் 3 டிஜிட் 4 டிஜிட் நம்பர்ஸ் எடுப்பேன். இந்த 3 டிஜிட் 4 டிஜிட் நம்பர்லேருந்து தான் ஏபிஏசிபிசி எடுப்பேன், ஆல் போர்டு நம்பரும் எடுப்பேன். இப்படி தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது மேலேருந்து வந்துட்டுருக்கு வரிசையாக. ஆனால் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ட்ரிக் நம்பர், அப்புறம் தான் 3 டிஜிட் 4 டிஜிட் நம்பர்ஸ். ட்ரிக் நம்பரை நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட ஸ்டைல், இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. ட்ரிக் நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணுறது நான் யாரையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். வருது வரலன்றது அடுத்த விஷயம், அது லாபமும் நஷ்டமும் நான் எடுக்கிற முடிவில் தான் இருக்கணும். நான் ஒரு முடிவு எடுத்து அது லாபத்தில் போய் நின்றுச்சுன்னா ஹாப்பி, இல்லை நஷ்டத்தில் போச்சுனாலும் அதுக்கு முழு காரணம் நான் தான். யாரையும் குறை சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. நீ சொல்லி தான் அதை நான் எடுத்தேன், முடிவு பண்ணேன், எனக்கு நஷ்டமாயிடுச்சு, அதனால் எல்லா பொறுப்பும் நீ தான் அப்படின்னு நம்ம யாரையும் குறை சொல்வதற்கு தேவை ஏற்படாது. அதனால் நாம் தான் எல்லாத்துக்கும் காரணம். சரியாக முடிவெடுக்கிறதும் எடுக்காததும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதனால் எப்பவுமே நான் எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிறது என்னுடைய மனசுக்கு எது சரின்னு படுதோ அதான் செய்வேன். கேட்பேன், சஜஷன்ஸ், ஒப்பீனியன்ஸ், ஐடியாஸ், பிளான் இதெல்லாம் கேட்பேன், வீட்டில் கேட்பேன். ஆனால் முடிவு என்னோடதாக தான் இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி ட்ரிக் நம்பர் 5867 45 59. அந்த 45 59ன்றதில் மேலே இருக்கிற 5 எடுத்து கீழே வச்சு 559 559 கொடுத்துருக்கேன். வேறு பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. 45 59ன்னு கூட அடிக்கலாம், சொல்கிறதுக்கு இல்லை, சொல்ல முடியாது, என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால் ரொம்ப கவனமாக ப்ளே பண்ணும் மை டியர் பிரதர்ஸ். 5867 45 59 21 26 இதுதான் ட்ரிக் நம்பர். ஸோ இந்த ட்ரிக் நம்பரை பேஸ் பண்ணி நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் ஏதாவது எடுத்திருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே டியர் பிரதர்ஸ், இது 29ஆம் தேதி கேரளா லாட்ரி தனலக்ஷ்மி ட்ரா நம்பர் 50, அதனுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது 3 வருஷமாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னை 2 வருஷமாக 1 இயராக கண்டினியூஸாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. ரெகுலராக எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, ரெகுலராக எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய பர்சனல் நம்பர் நான் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து வச்சுருப்பேன் நான். இப்போ ரெகுலராக எனக்கு
என்னோடய சேனல் பார்க்குறாங்க, ரிவ்யூ பண்ணுறாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு போகும்போது அவங்களோட நான் ஒரு டச்சில் இருப்பேன். அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து வச்சுருப்பேன். சப்போஸ் என்னுடைய கஸ்ஸிங்ஸ் வந்து போட முடியாத சமயத்தில் அந்த குரூப்பில் நான் போட்டு விடுவேன். இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு விடுவேன். அது மாதிரி என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன் நான். சில பேர் வாட்ஸ்அப் நம்பர் கேட்பாங்க, கான்டாக்ட் நம்பர் கேட்பாங்க. புதுசாக வருவாங்க, அன்றைக்கே திடீர்னு கேட்பாங்க ஒரே நாளில். அவங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது, தொடர்ந்து என்னோடவே கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன். டோன்ட் வரி, பெரிய இஷ்யூவெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஓகே மை டியர் பிரதர்ஸ், இது 29ஆம் கேரளா லாட்ரி தனலக்ஷ்மி ட்ரா நம்பர் 50 கஸ்ஸிங் நம்பர்ஸ். மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு நான் கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுடைய கஸ்ஸிங்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணால் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிக்க முடியும்னு நம்புறேன் நான். ஓகே டியர் பிரதர்ஸ், வெயில் காலம், உடம்பு பார்த்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க, மோர், தர்பூசணி, இளநீ, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்துட்டு நிறைய எடுத்துக்கோங்க. வேறு என்ன, காலையில் வெறும் வயிற்றில் இந்த வேப்பம் கொழுந்து இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு 20 இலை, ஒரு 30 இலை எடுத்து வேப்பம் கொழுந்து வெறும் வயிற்றில் நீங்கள் ரெகுலராக வேண்டாம், வீக்லி ட்வைஸோ த்ரைஸோ நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது ஆன்டிபயோட்டிக், பெரிய விஷயம். அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும், அம்மை போடாது, அந்த கொப்பளம்லாம் வராது, வேர்க்குரு வராது, பாடி வந்து ரொம்ப கூலாகவே இருந்துகிட்ருக்கும். அதனால் வெயில் காலத்தில் ரொம்ப கவனமாக, நான் அதுதான் சாப்பிட்ருப்பேன், எங்கள் அம்மா தான் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன், பணம் சம்பாதிக்கிறோம், ஓடுறோம் ஓடியாருன்றது பிரச்சனை இல்லை. நம்ம நல்லா இருந்தால் தான் எதாக இருந்தாலுமே செய்ய முடியும், எந்திரிச்சு ஓட முடியும். அதனால் நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும். நல்லா சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, என்ன சொல்கிறது, ரிலாக்ஸாக இருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்றதுல ஒன்றுமே கிடையாது. அதனால் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். பி ஹாப்பி, சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. லவ் யூ மை டியர் பிரதர்ஸ். இவ்வளோ நாள் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அ லாட். Have a happy day. Good luck.